10 கன்னிகைகள் குறித்து கர்த்தர் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயத்தை சொல்றேன், கேளுங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். இந்த புத்தியற்ற 5 கன்னிகைகளும் கூட ஒரு காலத்தில் தேவனோடு ஐக்கியமாய் வாழ்ந்தவர்கள். தாங்கள் என்றோ ஒரு காலத்தில் கர்த்தருக்கென்று பயன்பட்டதை இன்றும் ஒவ்வொருவரிடமும் சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள். ஆனால் தற்பொழுது என்னை என்ற தேவ ஐக்கியம் இல்லாமல் அணைந்து போன வாழ்க்கை வாழ்பவர்கள். கடைசி நேரத்தில் கள்ளன் கூட ரட்சிக்கப்பட்டால் நானும் கடைசி நேரத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவேன் என்று சொல்லி தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை அசட்டை பண்ணி ஒவ்வொரு நாளையும் வீணாய் கழிப்பவர்கள். நாம இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நான் புத்தியுள்ள கன்னிகையாகிய சபையாக இருக்கிறேன், நான் புத்தியற்ற கன்னிகையாக எப்பொழுதோ பயன்படுத்தப்பட்டதை இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்காய் எரிந்து பிரகாசிப்போம். God bless you.